உக்ரைனோட தலைநகரம் கீவின் மீது ரஷ்யா கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்திட்டாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தலைநகரத்தின் மீது மற்றும் 45 ஏவுகணைகள், 600 ட்ரோன்கள், ஆர்ஷ்னிக் மிசைல், நியூக்ளியர் கேப்பபிள் ஆர்ஷ்னிக் மிசைலை ஃபயர் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு எஸ்கலேஷனாக மாறி இருக்கு. இதுக்காக ரஷ்யா எப்படி ஒரு தாக்குதலை பண்ணணும்? இதுக்கு முன்னாடிலாம் ஆர்ஷ்னிக் பயன்படுத்தப்பட்டப்போ ரொம்ப பெரிய ஒரு எஸ்கலேஷன், ரஷ்யாக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை உக்ரைன் பண்ணி அதுக்கப்புறமா ரஷ்யா அதுக்கு ரிட்டாலியேஷன் பண்றப்ப தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முதல் முறையா தலைநகரத்தின் மீது ஆர்ஷ்னிக் லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னா இது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்குன்னு பல சந்தேகங்கள் இந்த இடத்துல கிளம்பி இருக்கு. அப்போ உக்ரைன் ஏதோ ஒரு ட்ரிகர் பண்ணியிருக்காங்க, அதனால தான் ரஷ்யா இந்த மாதிரி தாக்குதல் நடத்திருக்காங்களான்னு அந்த ஒரு சந்தேகத்தையும் தூண்டியிருக்கு. எல்லாத்தையும் தேடி பார்க்குறப்போ ரஷ்யாவோட ரொம்ப முக்கியமான லுஹான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலை உக்ரைன் அடிச்சிருக்காங்க. இதில் 18 மாணவர்கள் இறந்திருக்காங்க. அதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்கக்கூடிய விதமா புதின் அவர்கள் இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 5 நபர்கள் வரைக்கும் கீவ்ல இறந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. தலைநகரம் மட்டும் கிடையாது, இது தவிர்த்து 30 இடங்கள்ல தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் கேட்டம் புக்ஷோழன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு, இல்ல இதோட விளைவுகள் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வுகள், இல்ல எதனால இந்த தாக்குதல் நடந்துன்னு பார்ப்போம். திடீர்னு பார்த்தோன்னா உக்ரைனோட தலைநகரம் இல்ல அந்த கீவை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏர் ரைட் அலார்ம் ஆனது ஒலிக்கப்படுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ரஷ்யா தாக்குதல் நடத்தப்போ ஒரு 15 இருந்து 20 நிமிடங்கள், மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 45 நிமிடங்கள் தான் இந்த ஏர் ரைட் அலார்ம் ஆனது கடந்த ஒரு 6 மாதங்களா ஒலிக்கப்பட்டு இருக்கு. ஆனா முதல் முறையா இப்ப இந்த தாக்குதல் நடத்தப்படுறப்போ 3 மணி நேரத்துக்கும் அதிகமா இந்த ஏர் ரைட் சைரன்ஸ் ஆனது ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் 45க்கும் அதிகமான பாலிஸ்டிக் மற்றும் க்ரூஸ் ஏவுகணைகள், 600 ட்ரோன்கள் ரஷ்யாவில இருந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இது உக்ரைனால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யானால இந்த அளவுக்கு அதிகப்படியான மிசைல்ஸ் ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. இத உக்ரைன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. திடீர்னு 600 ட்ரோன்கள் உள்ள வருது, 45க்கும் அதிகமான ஏவுகணைகள் உள்ள வருதுன்றப்போ உக்ரைனோட டிஃபென்ஸ் யூனிட்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டன் ஆகியிருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ட்ரோன்கள் உள்ள வரத அவங்க இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் திடீர்னு அவங்களோட ரேடார் ப்ரொஃபைல்ஸ்ல ஒரு மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் ஆனது ரஷ்யானால லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு அந்த வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. நாட்டோட அலர்ட் யூனிட்ஸும் அந்த மிசைலோட லான்ச்ல இருந்து அதோட இன்புட்ஸை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஆர்ஷ்னிக் மிசைல ரஷ்யா லான்ச் பண்ணப்போ அது நிப்ரோவஸ்க் பகுதியிலும் மற்ற பகுதியிலும் தான் அதோட இம்பாக்டை கொடுத்துச்சு. முதல் முறையா தலைநகரத்தை நோக்கி இந்த ஏவுகணை வருதுன்றப்போ அது மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்குது. காரணம் அது ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல். ஒரு மிசைல் அதோட ஃபிளைட்ல இருக்கப்போ அது நியூக்ளியர் வார்ஹெட்டோட வருதா இல்ல ஒரு கன்வென்ஷனல் வார்ஹெட்டோட வருதான்றதை அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது. ரீசெண்டா பார்த்தோன்னா பெலாரஸ்க்கு ரஷ்யா நியூக்ளியர் வார்ஹெட்ஸ், லைவ் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது நியூக்ளியர் ட்ரில்ல பயன்படுத்தப்பட்டது மட்டும் இல்லாம சப்மரைன்ஸ் எல்லாமே ஆக்டிவா ரெடி பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. இது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உருவாக்கி இருக்கும், இல்ல எப்படிப்பட்ட ஒரு பிரஷர் அந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கும்ன்றதை நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. உடனடியா உக்ரைன் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆக்டிவேட் பண்றாங்க. இதுல 32 ஏவுகணைகள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய அத்தனை ஏவுகணைகளும் அதோட இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு. ஆர்ஷ்னிக் மிசைல் உட்பட 600 ட்ரோன்கள்ல 480 ட்ரோன்கள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டதாகவும் 110 ட்ரோன்கள் அதோட பாதையை மாத்தி, அதாவது அது டீகாய் ட்ரோன்ஸா உள்ள வந்து அது அதுக்கப்புறம் எங்க போச்சுன்றது தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தோன்னா மொத்தமா ஒரு 60 இடங்கள் வரைக்கும் கீழே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். மிசைலோட டெப்ரிஸ் விழுந்தது இல்ல ட்ரோன்களோட டெப்ரிஸ் விழுந்ததுன்னு சொல்லி உக்ரைனோட சார்பில் சொல்றாங்க. ஆனா அங்கிருந்து வரக்கூடிய விஷுவல்ஸை பார்க்குறப்போ குறைஞ்சபட்சம் கீவ்ல மட்டுமே 80 இருந்து 90 இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கு. ட்ரோன்கள் தாக்குனது, மிசைல் தாக்குனது, ஆர்ஷ்னிக் மிசைலோட இம்பாக்ட் பாயிண்ட்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுல இப்போ வரைக்கும் 5 நபர்கள் இறந்திருக்காங்க. கீவ்ல என்னென்ன இடங்கள்ல தாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா கீவ் தெர்மல் பவர் பிளான்ட், கீவை சுத்தி இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸ் ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலமா அடிச்சிருக்காங்க. கீவுக்கு முக்கியமா பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய அந்த பவர் கிரிட்ஸ் அழிக்கப்பட்டிருக்கு. அவங்க ஆயுதங்கள் சேகரித்து வைக்கக்கூடிய இடங்கள் அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ ஓவராலா ஒரு கோஆர்டினேட்டட் ஸ்ட்ரைக்கை ரஷ்யா இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இதில் ஆர்ஷ்னிக் பயன்படுத்தப்பட்டது தான் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கு. ஏன்னா ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நினைச்சு பாருங்க, ஒரு மிசைல் லான்ச் பண்றாங்க, அது நியூக்ளியர் வார்ஹெட்டை கொண்டு வரதா இல்லை என்னன்றதே தெரியல. ஒருவேளை நேற்று நியூக்ளியர் வார்ஹெட்டை வச்சு ரஷ்யா நத்திக்கு அடிச்சிருந்தாங்கன்னா உக்ரைனோட நிலமன்றதே நத்திக்கு தலைகீழ மாறி இருக்கும். அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருந்துச்சு. அது அந்த யுத்தத்தோட போக்கே இப்போ ஒரு மாதிரி மாத்திருக்கு. எதுக்கு புதின் அவர்கள் இப்படி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்ட்ரைக் எல்லாம் பார்த்தோன்னா இந்த கியூ கிட்டே நெருங்காது. இந்த ஆர்ஷ்னிக் மிசைலா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு ஹெவி ரிட்டாலியேஷன் நடத்துறப்போ அதுக்கான டைம் லைன் வந்து கண்டிப்பா மாறுபடுறதை பார்க்க முடியும். எதுக்கு இந்த தாக்குதல்
நடத்திருக்காங்கன்னு பாக்குறப்போ உக்ரைன் பண்ண ஒரு சம்பவம் இந்த இடத்துல இதுக்கான காரணமா அறிவிக்கப்பட்டிருக்கு. லுகான்ஸ்க் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாரோபில்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்கும் விடுதி இது வந்து ரஷ்யா ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆக்குபை பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட கட்டடங்களை ரிமூவ் பண்ணிட்டு ரஷ்ய மாணவர்களை தங்க வைக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், ராணுவத்தில் பணிபுரிய விரும்பக்கூடிய மாணவர்கள் தங்க வைக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டான ஒரு காம்ப்ளெக்ஸா அந்த இடத்துல ரெடி பண்ணிருக்காங்க. அந்த இடத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுல 18 மாணவர்கள் இறந்திருக்காங்க. இது ரஷ்யாவோட ஈகோவை பெரிய அளவுல ட்ரிகர் பண்ணிடுச்சு. அண்ட் இதோட நிக்காம உக்ரைன் அந்த பகுதியை நோக்கி இன்னும் அதிகப்படியான ட்ரோன் தாக்குதல், ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக், ஒரு மிலிட்டரி யூனிட் இருந்தா எந்த இடத்துல அந்த மாதிரி தாக்குதல் நடத்தப்படுமோ அதே மாதிரி ஒரு அட்டாக்கை இந்த ஒரு காம்ப்ளெக்ஸின் மீது பண்ணியிருக்காங்க. இதுல மிகப்பெரிய ஒரு சேதாரம் ஏற்பட்டது மட்டும் இல்லாம அந்த அத்தனை மாணவர்களும் ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க. யாரையுமே அவங்களால காயங்களோட கூட வெளியில கொண்டு வர முடியல. இது புதின் அவர்களோட ஈகோ சீண்டினது மட்டும் இல்லாம அவருக்கு எதிராக விடுக்கப்பட்ட ஒரு சவாலாகவும் பார்க்கப்பட்டு இருக்கு. நீங்க இந்த ஒரு ஸ்ட்ரைக் பேட்டர்னை பாத்தீங்கன்னாலே தெரியும். ரஷ்யா வந்து கோஆர்டினேட்டடா ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்க, இல்ல உக்ரைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு தாக்குதலை செய்யணும்னு துணிஞ்சாங்கன்னா அதோட விளைவு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இருந்து எதுக்காக இந்த யுத்தத்தை இவ்வளவு பெருசா இவ்வளவு நாளா எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. உண்மையிலே சொல்லணும்னா ஒரு கன்வென்ஷனல் வார்ல சீக்கிரம் ரஷ்யானால உக்ரைனை முடிக்க முடியும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இவ்வளவு நாள் ஜவ்வா எடுத்துட்டு இருக்காங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரியாத புதிரா தான் இருந்துட்டு இருக்கு. உக்ரைனும் சும்மா கிடையாது. ரஷ்யா வந்து நம்ம இதுக்காக ரிட்டாலியேஷன் தான் பண்ணிருக்காங்க. அப்ப ரஷ்யா பண்றது எதுவுமே சரின்னு சொல்ல முடியாது. ரஷ்யா நடத்தக்கூடிய தாக்குதலையும் உக்ரைன்ல இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், மாணவர்கள் தங்கக்கூடிய விடுதிகள் இது எல்லாமே தாக்கப்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் உக்ரைனும் ரஷ்யர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, ரஷ்யாவோட பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதி இது எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு தரப்புலையுமே தப்பு இருக்கு. ரெண்டு தரப்புலையுமே பொதுமக்களை கொண்டதுக்கான அந்த பழி இருக்கு. இது எல்லாமே ரெண்டு சைட்லயுமே இருந்துட்டு இருக்கு. இவங்க நல்லவங்க, இவங்க பண்ணது சரி, இவங்க பண்ணது கரெக்ட், இவங்க பண்ணது தப்பு, அந்த மாதிரி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ரெண்டு தரப்புலையுமே தப்புகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அது இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இவங்க அந்த சைடு இருக்கக்கூடிய ஸ்கூல் அடிச்சாங்கன்னா அதுக்கு ரஷ்யா ஹெவி ரிட்டாலியேஷன் பண்றாங்க. ஹார்ஸ்னிக் மிசைலை கியூ மேல லான்ச் பண்ணது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ரஷ்யா சார்பில் இருந்து இன்னும் நாட்டோ நாடுகள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இன்புட்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஹார்ஸ்னிக் மிசைலை ரஷ்யா லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு தலைநகரத்தின் மீது இப்படிப்பட்ட ஒரு மிசைல் லான்ச் பண்ணப்படுதுன்னா நாளைக்கு நியூக்ளியர் வார்ஹெட்டோட அது வந்தாலும் அது வெடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட விலை மட்டும் தெரியும். ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல ஜெலன்ஸ்கியும் கியூவையும் வைக்கிறதுக்கான முயற்சிகள்ல ரஷ்யா இப்ப இறங்கி இருக்காங்க. இந்த யுத்தத்தை சீக்கிரம் முடிக்கல, இல்ல அது அடுத்த கடத்துக்கு போறதுக்கு அனுமதிச்சுட்டே இருக்காங்கன்னா எந்த மாதிரியான விளைவுகள் உருவாகுன்றத இந்த ஒரு விஷயத்தை சாம்பிளா எடுத்து பார்த்தாலே புரிஞ்சிடும். சோ சீக்கிரம் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிக்கணும். சோ ரெண்டு தரப்புலையுமே தவறுகள் நடந்திருக்கு. அதற்கு காரணமான நபர்களும் அதற்கான பொறுப்பை ஏத்துக்கணும். அப்பதான் இந்த யுத்தத்தினால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொஞ்சமாவது அந்த நிம்மதியானது கிடைக்கும், அவங்களுக்கான நீதி கிடைச்ச மாதிரி இருக்கும். ரெண்டு நாட்டோட தலைவர்கள் அதை கட்டுப்படுத்தி ஆகணும். இல்லனா இந்த மாதிரி பல சம்பவங்கள் இன்னும் நிகழ்றதுக்கு ஒரு வாய்ப்பையும் அது உருவாக்கி விட்டுரும். சோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹார்ஸ்னிக் மிசைல் கீவின் மீது லான்ச் பண்ணது ரஷ்யாவோட ரொம்ப பெரிய ஒரு கேமா இப்ப மாறி இருக்கு. கன்ஃபியூஷன்லேயே உக்ரைனை வச்சிருந்து அடுத்தது ஹெவியான ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அந்த அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுபடுறது உங்கள் ஆர்கே.